4 கோடி மக்களின் மரணத்திற்கு காரணமான ஒரு கொடுங்கோல் அரசனை பற்றி தான் குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வரலாற்றை புரட்டினா நிச்சயமா இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கும். அவர்தான் செங்கிஸ்கான். யாரும் அறியாத உண்மைகளை இந்த காணொளியில் காணலாம். ஒரு சாதாரண நாடோடி குடும்பத்தில் பிறந்து ஒட்டுமொத்த ஆசிய ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வைத்தவர் செங்கிஸ்கான். இவர் இரக்கமற்றவர் என்றும் கொடுங்கோல் ஆட்சி செய்தவர் என்றும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவரோட உண்மையான பெயர் திமோஜின். செங்கிஸ்கான் என்பது அவர் சம்பாதித்து வாங்கிய பட்டம். மலைகள் சூழ்ந்த மங்கோலிய நாட்டில் வாழ்றது ரொம்ப கடினம். அங்குள்ள மக்கள் வாழ்க்கைக்காக நாடோடிகள் போன்று நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கை முறையும் முரட்டுத்தனமாக இருந்தது. இந்த சூழலில் வளர்ந்த செங்கிஸ்கான் முரட்டுத்தனமாகவே இருந்தார். நாடோடி கூட்டத்தின் அரசராக இருந்த அவரது தந்தையை விஷம் வைத்து கொன்றுவிட்டார்கள். அப்போது பதவி ஏற்க வேண்டியிருந்த செங்கிஸ்கான் அடித்து விரட்டப்பட்டார். இதனால மிகவும் கஷ்டப்பட்ட செங்கிஸ்கான் பல சோதனைகள் கடந்து தன்னோட புத்தி கூர்மையால் அரியணையை கைப்பற்றினார். அந்த காலத்தில் மங்கோலிய படையினர் மிக கடினமானவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் குதிரை ஓட்டத்திலும் அதிலிருந்து சண்டை செய்வதிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். உலகிலேயே முதல் முறையாக மக்கள் ஒருவருக்கொருவர் செய்திகளை பகிர்ந்து கொள்ள தபால் துறையை தனது அரசாங்கத்தில் நிறுவியவர். அனைத்து மக்களும் அவர்களுக்கு விருப்பமான மத கடவுள்களை வழிபட அனுமதித்தார். இது அவருக்கு பிறகு வந்த காலங்களில் பின்பற்றப்பட்டது. மக்களை கொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு வரி விதித்து கஜனாவை நிரப்பலாம் என்று யோசித்த செங்கிஸ்கான் வரி விதிக்கும் முறையை அமல்படுத்தினார். இதற்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் கொன்று குவித்தார். ஏழைகளால் வரி செலுத்த முடியாது என்று அவர்களுக்கு வரி இல்லை என்று கூறிய உலகின் முதல் அரசர் என்று கூட சொல்லலாம். ஐரோப்பிய படைகளை வீழ்த்த மங்கோலியர்கள் முதலில் பயந்து ஓடுவது போல குதிரை மீது செல்வார்கள். செல்லும்போது போலியான பொம்மைகளை குதிரை மீது அமர்த்தியும் பெரிய அளவு புழுதியை கிளப்பியும் ஓடுவார்கள். அவர்களை விரட்டி கொண்டு வரும் ஐரோப்பிய படையினரை எதிர்பாராத விதமாக பின்னோக்கி அம்பு எய்தி தாக்குவார்கள். இதனால் பல ஐரோப்பிய சாம்ராஜ்யங்கள் மங்கோலிய படையினரால் வீழ்த்தப்பட்டன. வெறும் 90,000 படைகளை வைத்துக்கொண்டு சீனாவின் 10 லட்சம் பேர் கொண்ட படையை வீழ்த்தினார். இதில் மிகப்பெரிய தளபதிகளும் அடக்கம். படை எண்ணிக்கையை மட்டுமே நம்பியிருந்த சீன இராணுவத்திற்கு படையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பாடம் புகட்டி வென்றவர். தகப்பனுக்கு பிறகு பிள்ளை என்றும் நாம் எப்போது கூறும் நெப்போட்டிசம் என்கிற வார்த்தையை அப்போதே வெறுத்தவர் செங்கிஸ்கான். பெரிய பெரிய அதிகார பதவிகளுக்கு திறமையான உண்மையாக உழைத்தவர்களுக்கு தான் வழங்கினார். ஒரு சமயம் செங்கிஸ்கான் குதிரையின் கழுத்தில் ஒரு அம்பு பாய்ந்தது. போரில் வென்றதும் பிணை கைதிகளாக இருந்தவர்களிடம் இந்த அம்பை யார் விட்டது என்று கேட்டார். அப்போது ஒரு வீரன் தான் அந்த அம்பை விட்டதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று கூறினான். அவனின் தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டிய செங்கிஸ்கான் அவனை தனது படையில் சேர்த்து கொண்டு பெரிய தளபதியாக மாற்றிவிடுகிறார். இவரின் படைகளால் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் மக்கள் தொகையே பெருமளவு குறைந்துவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்களை இவரது படைகள் நாசம் செய்துள்ளன. பாக்தாத் நகரில் இவர்கள் படை நடத்திய மோசமான தாக்குதலில் அங்கு இருந்த நதி கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் ஓடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வரலாற்றில் பதிவு செய்துள்ளார்கள்.